தருமபுரி தொகுதி பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி பென்னாகரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட எர்பாடி எட்டிக்குழி உள்ளிட்ட கிராமங்களில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வெற்றிவேல் வழங்க நாம் கேட்கலாம். வெற்றிவேல், பிரச்சாரம் தொடர்பான கள விவரங்கள். வணக்கம் ஷாம். அதாவது பார்த்தோம்னா தருமபுரி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பாமக சார்பில் சௌமியா அன்புமணி போட்டிடுறாங்க. இன்னைக்கு பெண்ணாகரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட எர்ரப்பட்டி, எட்டிக்குழி, அப்புறம் பைப்பநல்லி, புதுப்பட்டி, மஞ்சநாயக்கநல்லி, தின்னூர் உள்ளிட்ட பகுதியில் தீவிரமா வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வந்திருக்காங்க. இந்த வாக்கு சேகரிக்கும் போது பெண்ணாகரம் சட்டமன்ற உறுப்பினர் ஜி.கே. மணியும் உடன் இருந்தாரு. இவர் வாக்கு சேகரிக்கும் போது முதல் எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வாக்காளர் பெருமக்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சொல்லி அவர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போ தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர் பிரச்சனை, அப்புறம் வேலை வாய்ப்பின்மை, இதெல்லாம் எடுத்து அந்த வாக்காளர் பெருமக்கள் வாக்காளர்கிட்ட எடுத்து சொன்னாங்க. அவங்க நான் திமுக, அதாவது திமுகவும் அதிமுகவும் இல்லாம மாற்று இதா பாமக இருக்கு இந்த தருமபுரி சட்டமன்ற நாடாளுமன்ற தொகுதியில். இவங்களுக்கு மாம்பழ சின்னத்தில் அனைவரும் வாக்களிக்கணும். அது மட்டும் இல்லாம தருமபுரி மாவட்டத்தில் இந்த தண்ணீர் பிரச்சனை தீர்க்கணும்னா காவேரி உபரிநீர் திட்டம் கொண்டு வரணும். அது மட்டும் இல்லாம சிப்காட் கொண்டு வருவோம், நாங்க கொண்டு வருவோம். அதனால இளைஞர்களும் இங்கே வேலை செய்யறதுக்கும் வேலை வாய்ப்பு பெருகும். அது மட்டும் இல்லாம அந்த தண்ணீர் மேலாண்மை அமைச்சு கொடுத்தோம்னாக்கா விவசாயம் செழிக்கும், வியாபாரிகளும் பெருகுவாங்க, தருமபுரி மாவட்டம் செழுமை அடையும். அதனால மாம்பழ சின்னத்துல வாக்களிக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. ஷாம், விவரங்களுக்கு நன்றி வெற்றிவேல். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.